ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர் வந்திருக்கோம். மான்செஸ்டர்ல ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ, அதில வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எனக்கு வந்து மான்செஸ்டர் சிட்டி உள்ளார எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஷெஃபீல்ட விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. லைக் பிக் சிட்டின்றதால எனக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்த மாரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷெஃபீல்ட விட மான்செஸ்டர்ல வந்து பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்க்கிங் பே பண்ணது வந்து ரொம்பவே நாங்க அதிகமா பே பண்ணோம். லைக் ஆல்மோஸ்ட் £30 அன்னைக்கு மட்டும் பே பண்ணியிருக்கோம். விச் இஸ் ₹3000 இந்தியன் மணி. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அண்ட் நாங்க வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஸோ அண்ட் ஃபைனலி நாம வந்து அந்த ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்ஷும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ட வந்து நாங்க ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் லைக் கியூலாம் நின்னுட்டு இருந்துச்சு அவங்க போனப்ப. ஸோ அப்போ ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் போல இருக்கு, செம்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட போயிருந்தோம். ஸோ ஃபுட் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுல்லா பாருங்க வீடியோவ. அண்ட் நாங்க போய் கேட்டப்ப வந்து ரொம்ப கூட்டம் இல்ல. பட் ஸ்டில் வந்து கூட்டமா தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 3 மெம்பர்ஸ்ன்னோனே ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நாங்களும் வந்து உள்ள போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டோம். அண்ட் உள்ள ஆரம்பிச்ச உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஊர்ல ரெஸ்டாரண்ட் உள்ள போனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி இருந்துச்சு. உள்ள போனா நெறைய இந்தியன்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்ல பாகிஸ்தானிஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். பட் பார்த்தா வந்து நெறைய பிரிட்டிஷ் பீப்பிள் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நான், பட்டர் சிக்கன், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க யூகேவோட நேஷனல் ஃபுட் வந்து சிக்கன் டிக்கா மசாலா. ஸோ எனக்கே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க என் கூட. Lot of items. Wow, so many Indian items. பாம்பே கேஃபே மாதிரி ஆக்சுவலாக கேஃபே மாதிரி இருக்கு. Yeah, நல்லா இருக்கு. சொன்ன மாரி வந்து நெறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. ஸோ அதனால நெறைய ஐட்டம்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 ஐட்டம்ஸ் தான் நாங்க ஆர்டரே பண்ணியிருந்தோம். ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சில்லி சிக்கன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா ரெட்டா, கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு சாப்பிடுறப்ப நல்லா ஸ்பைசியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஊர்ல வந்து சில்லி சிக்கன் வாஸ் வொர்த் ஒரு £12 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைசாக்கு இட் வாஸ் வொர்த் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசாரும் அவங்க என் கூட வந்து இந்த ஃப்ரெண்டும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களுமே வந்து சில்லி சிக்கன் நல்லா இருந்தது, நம்ம ஊரில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கூட வந்து நாங்கள் மொஹிட்டோஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துடுச்சு. ஓகே காருது. நான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு. சூப்பராக இருக்கு. இது குடிச்சு பார்ப்போம். கசடுதா? அண்ட் ஃபைனலி நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. நாங்கள் ஒரு பிரியாணி, சோலே பட்டூரி அண்ட் மட்டன் சாப்ஸ் இன்னும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணதுலேயே வந்து ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ரெஸோ மார்டினி தான். ஸோ அது கூட வந்து ஒரு பேஷன் ஃப்ரூட் மொஹிட்டோவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ப்ரெஸோ மார்டினி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் சாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப அத்தென்டிக்காக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஃபேமஸ் தி சிக்னேச்சர் நல்லி எலும்பு பிரியாணி. ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். புரியல. Oh my God, oh my God. என்ன பண்ணணும் தெரியல ஆக்சுவலாக. ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருந்தோம், எப்படி அதை ஓப்பன் பண்றதுன்னு தெரியாம. அண்ட் ஃபைனலா வந்து அந்த கால் மாதிரி இருந்துச்சு, அதை பிடிச்சி ஓப்பன் பண்ணியாச்சு.
அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து நேச்சுரலா அந்த கேசர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கலரிங்க்கு. ஸோ எல்லா டிஷ்ஷஸ்லயுமே வந்து அந்த ஸ்மெல் ரொம்ப எம்பவரிங்கா இருந்தது. நல்லா தெரிஞ்சுது அது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. பட் பிரியாணி வந்து நம்ம ஊர் ஸ்டைல் மாரி கிடையாது. லைக் ரொம்ப பிளண்ட்டா நம்ம ஊர்ல அந்த மசாலாஸ்லாம் நெறைய போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இல்லாம நார்மலா இவங்க லைக் இங்க இருக்கிற பீப்பிள் சாப்பிட்றதுக்கு செஞ்ச மாரி இருந்தது. ஸோ பிரியாணி வந்து அவ்வளோ தூரம் இல்ல. இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி. லைக் 25 பவுண்ட்ஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு ரூ. 2500 இந்த பிரியாணி மட்டும். ரூ. 2500 பிரியாணி கேக்குதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் நாட் வொர்த் இட். நெக்ஸ்ட் வந்து நான் சோலே பட்டோரே சாப்பிட்டேன். சோலே பட்டோரே வந்து பூரி ரொம்ப ஹார்டா இருந்தது. மசாலா வாஸ் ஓகே. எனக்கு சோலே பட்டோரே பிடிக்கும். அதனால ஓகே ஃபைன் நான் சாப்பிட்டுட்டேன். அண்ட் அது கூட வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கேசரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அண்ட் நாங்கள் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பில்லும் பே பண்ணிட்டோம். பில் வாஸ் அரவுண்ட் 90 பவுண்ட் விச் இஸ் 9000 ருபீஸ் இந்தியன் மணி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து ரொம்ப ஓவர் ஹைப்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லும் ஆகலை. பட் இவ்வளோ பே பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்றப்ப மணிக்கு அவ்வளோ ஒர்த் இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து மேலே என்னென்னமோ இருந்தது, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஃபுல்லாக வந்து அந்த பாரு அந்த சீட்டிங்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கேஃபேயோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் கீழே வாஷ்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் இந்த பழைய காலத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டாய்லெட்டில் வந்து லேடீஸ் அப்படின்ற இடத்துல வந்து ஹிந்தியில் எழுதியிருந்தாங்க. அண்ட் உள்ளே போனால் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லலாம் இருக்கும்ல, பழைய ட்ரெயின் ஸ்டேஷன் நம்ம அந்த பழைய மூவிஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அந்த டைல்ஸ், அந்த கதவு, டேப்லேருந்து எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த செட்டப்லாம், அப்புறம் வந்து சேர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நிறைய. அண்ட் இங்கே வந்து வாலில் என்னென்னலாம் வந்து அந்த டைமில் மேன்செஸ்டர் எப்படி இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் ரவீந்திரநாத் டாகூர் அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது பாருங்க, 1917 போட்டிருக்கு. ஸோ ரொம்ப வருஷத்தோடது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சும்மா மேன்செஸ்டர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த மாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்று பார்த்தேன். அதாவது மினிசோ இருந்துச்சு அங்கே. மினிசோன்னு ஜாலியாக உள்ளே போனேன். அங்கே பைசாவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போன வேகத்திலே வந்தாச்சு திரும்பி. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஷெஃபீல்டுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் டைம் ஆயிடுச்சு, இப்போ போனால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறோம். அதை வந்து சீக்கிரமாக ஆகணும். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, until then it's bye from Azar and Sumi.